உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர் நீங்கள் கருத்தை சொல்லுவீர்கள். நான் பொதுவாக ஒன்று சொல்றேன். ஒரு திரைப்படத்துக்கே போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்க ஒரு 2 மணி நேரம் இருக்க தானே போறீங்க, எல்லாம் பார்க்க தானே போறீங்க. அதனால போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸ் முதல்ல போட்டுருவோம். அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை எப்படி டைரக்ட் பண்ணிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து அந்த திரைப்படத்தை பத்தி எப்படி வேணாலும் நம்ம பத்தி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் சரியா இருக்குமா? எனவே இந்த கருத்து என்ன, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். கிளைமேக்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸ் பேரவைத் தலைவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணாம் செய்யும். காலையில இருந்து ஒரு முடிவு என்ன பண்ணீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால சொல்றதுன்றது வந்து காலையில வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க பதில் சொல்லி அப்புறம் நீங்க பேசுங்க கேட்டுங்க அப்படிங்க. இப்ப நீங்க அறிவிப்பெல்லாம் முன்னால விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதை பேசுங்க சொல்றீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டோம் படுத்துக்கிட்டும் பொத்திக்கலாம் ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். நான் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறேன். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல நீங்க தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸ் போட்டுறீங்க, அதுக்கு வேணுங்கிற இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்க அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றது பார்த்தா இந்த படம் எப்படி ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சமூகத்தில் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதலையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தை நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்கறேன். நான்